Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2024கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க சரியா? ஓகே, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான் சரியா? அஃபிஷியலாக நடந்தது. இதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 12th மேத்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் கொஸ்டின் ப்ராப்ளம் எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் உங்களால் மேத்ஸில் 90க்கு 80 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்கில் புக் பேக் கொஸ்டின் எல்லாமே தரோவாக படிச்சுக்கிறங்க சரியா? புக் பேக் கொஸ்டின் ஃபுல்லாக தரோவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து 1 மார்க்கில் 20க்கு 16 கொஷின்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு புக் பேக் கொஷின் கேட்பாங்க. நம்ம சேனலில் வந்து நம்ம ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கோம். 1 மார்க் வந்து எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம், வால்யூம் 1க்கும் வால்யூம் 2க்கும் சேர்த்து போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களை 16 1 மார்க் 17 1 மார்க்குமே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கரெக்டாக எடுத்துடலாம். ஸோ நீங்கள் மிச்சம் நம்ம இருக்கக்கூடிய அந்த 7 2 மார்க்கு 7 3 மார்க்கு 7 5 மார்க்கு இதுக்கு நாம் சொன்ன அந்த வீடியோஸை போய் பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் தரேன். தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க சரியா? ஓகே, இப்போ இந்த கொஷின் பேப்பரில் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த கொஷின் நம்பர் 21 வந்து எக்ஸாம்பிள் 2.7 இது நம்ம சொன்னது கிடையாது. கொஷின் நம்பர் 22 எக்ஸாம்பிள் 1.6 நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒன்று வந்துருச்சு. கொஸ்டின் நம்பர் 23 எக்ஸசைஸ் 12.1ல் செகண்ட் சம் இது நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இப்போ 2 24th கொஸ்டின் எக்ஸாம்பிள் 4.3ல் தேர்ட் சப்டிவிஷன் இது நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். 3 ஆச்சா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 25 எக்ஸசைஸ் 7.4ல் ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இது நாம சொன்ன கொஸ்டின் தான். 26 எக்ஸாம்பிள் 9.42 இது நாம சொன்னது கிடையாது. கொஸ்டின் நம்பர் 27 எக்ஸசைஸ் 3.2ல தேர்ட் சம் இது நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 28 எக்ஸசைஸ் 8.5ல ஃபர்ஸ்ட் சம் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 29 எக்ஸாம்பிள் 7.12 நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 30 எக்ஸாம்பிள் 6.30 நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கூட நம்ம சொன்ன கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8 கொஸ்டின் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இன்க்ளூடிங் கம்பல்சரி நம்ம எழுத போகிறது 7 தான். அப்போ 7 × 2 14 மார்க் இந்த செக்ஷனில் நம்ம எடுத்துடலாம். அடுத்து 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 31 எக்ஸாம்பிள் 7.8 நம்ம சொன்னது கிடையாது. கொஸ்டின் நம்பர் 32 எக்ஸசைஸ் 8.2ல் 11th சம் நம்ம சொன்ன கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 33 எக்ஸசைஸ் 7.1ல் 6th கொஸ்டின் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 34 எக்ஸாம்பிள் 1.15 நம்ம சொன்ன கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 35 எக்ஸசைஸ் 2.5ல் 10th சம் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 36 எக்ஸசைஸ் 3.3ல் 7th சம் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 38 கிடையாது. 39 எக்ஸசைஸ் 1.5ல் 4th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம சொன்னது. 40th கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் எக்ஸாம்பிள் 12.6 நம்ம சொன்ன கொஸ்டின் தான். 1 2 3 4 5 6 7 கொஸ்டின் நம்ம சொன்ன கொஸ்டின் வந்துருக்கு இன்க்ளூடிங் கம்பல்சரி. அப்போ 7 × 3 21 மார்க்ஸ் வந்து இந்த பார்ட்டில் நம்ம எடுத்துடலாம். அடுத்து 5 மார்க் கொஸ்டினில் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 41ல் ஏ எக்ஸாம்பிள் 1.25 நம்ம சொன்னதில்லை. பட் பி எக்ஸாம்பிள் 7.17 நம்ம சொன்னது தான். அப்போ இதை அட்டன் பண்ணிடலாம். 42ல் ஏ எக்ஸசைஸ் 2.7ல் 6th சம் நம்ம சொன்ன கொஸ்டின். பி எக்ஸசைஸ் 9.8ல் 7 கொஸ்டின் இதுவும் நம்ம சொன்ன கொஸ்டின் தான். அப்போ ரெண்டுமே நம்ம சொன்ன கொஸ்டின் வந்திருக்குது. 43ல் ஏ எக்ஸாம்பிள் 4.28 நம்ம சொன்ன கொஸ்டின். பி எக்ஸாம்பிள் 5.31 நம்ம சொன்ன கொஸ்டின் ரெண்டுமே சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்குது. ரெண்டில் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிக்கலாம். 44ல் ஏ எக்ஸாம்பிள் 10.22 நம்ம சொன்ன கொஸ்டின் தான். பி எக்ஸசைஸ் 12.2ல் 7th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம சொன்னது கிடையாது. அப்போ ஏ நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். 45ல் ஏ எக்ஸாம்பிள் 6.5 நம்ம சொன்னது. பி எக்ஸசைஸ் 10.8ல் 5th சம் நம்ம சொன்னதில்லை. அப்போ ஏ கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். 46ல் ஏ எக்ஸசைஸ் 5.2ல் 8th சம்ல செகண்ட் சப்டிவிஷன் நம்ம சொன்னது.
பி எக்ஸாம்பிள் 11.9 நம்ம சொன்னது கிடையாது. அப்போ ஏ கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். 47ல் ஏபி ரெண்டுமே நம்ம சொன்னது தான். எக்ஸாம்பிள் 3.28, எக்ஸசைஸ் 7.7ல் தேர்ட் சம். அப்போ 7 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். 7 2 மார்க்கு, 7 3 மார்க்கு, 7 5 மார்க்கு, 16 17 1 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக 85 மார்க் எடுத்துடலாம் 90. சரியா? நீங்கள் இன்டீரியரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மார்க்கில் ஃபுல் மார்க் கூட ஸ்கோர் பண்ணி நீங்கள் சென்டம் கூட ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேங்க. சரியா? தேங்க்யூ.